ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ரேவதியை அந்த முருகன் வண்டியால் அடிச்சிடுறாங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து 2 பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரேவதியை ஆட்டோவில் ஏற்றிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் கார்த்தியும் மயிலும் நம்ம ரேவதியை தேடிட்டுருக்காங்க. அப்போது கார்த்திக் ரொம்ப நேரமாக ரேவதியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரோட்டில் ரேவதியோட ஃபோன் கிடக்கிறத கார்த்திக் கவனிச்சிடுறாங்க. இது ரேவதியோட ஃபோனுங்க அப்படின்னு ஓடி போய் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. உடனே, சார் இது உங்கள் ஃபோனா அப்படின்னதும், ஆமாங்க, இங்கே ஒரு பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னதும், என்ன சார் சொல்கிறீங்க, இங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஒரு பொண்ணு அடிபட்டு கிடந்தா அப்படின்னதும், இதை கேட்ட கார்த்திக் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த பொண்ணான்னு பாருங்க அப்படின்னு கார்த்தி ரேவதியோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அப்போ அந்த லேடியும் பார்த்துட்டு, ஆமாம் சார், இந்த பொண்ணுக்கு தான் தலையில் பலமாக அடிபட்டுச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னதும், இதை கேட்ட மயிலும் கார்த்தியும் அதிர்ச்சி ஆகி உடனே வண்டியை எடுத்துகிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ரேவதியை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. கார்த்தி அழுதுகிட்டே ஓடி நேராக நம்ம ரேவதியை பார்த்து, ரேவதி கடைசியாக அவங்கள ஹக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க கார்த்தி. அப்படின்னு பார்த்து மயில் கார்த்திக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சகல அழாதப்பா, நீ இந்த அளவுக்கு அழுது நான் உன்னை பார்த்ததே இல்லை, நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதப்பா, உன் நம்பிக்கை தான் ரேவதி உயிரோட வாரத்துக்கு காரணமாக இருக்கும், ரேவதிக்கு கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம மயில் கார்த்திக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம கார்த்திக் சாமியார் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஒரு பிரச்சனை இல்லாமல் உன் பொண்டாட்டி இனி காப்பாற்றினீங்கன்னா இனி எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இன்றைக்கி மட்டும் உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை நடந்தால் அவளை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதை நினச்சி கார்த்திக் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா டாக்டர்ஸ் வாரதும் போகிறது மாதிரி இருக்காங்க. டாக்டர், என் ஒய்ஃப் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னதும், இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது சார், அவங்களுக்கு பிளட் நிறைய போயிருக்கு, அதனால் இப்போதைக்கு எங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்காது, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்க டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க சகல, நான் தான் சொல்கிறேன் இல்லைப்பா, நீயும் ரேவதியும் சேர்ந்து வாழணும்னு விதி எழுதப்பட்டிருக்கு, அதனால் கண்டிப்பாக ரேவதிக்கு உனக்கும் ரேவதிக்கு எதுவுமே ஆகாதுப்பா அப்படின்னு மயில் தைரியம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம கார்த்திக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த விஷயம் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஸோ எல்லாரும் அடிச்சு பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துடுறாங்க. மாப்பிள்ளை, என்ன ஆச்சு மாப்பிள்ளை, என் பொண்ணு நல்லா தனி இருந்தால் சந்தோஷமா, அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னதும், உடனே நம்ம மயில் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. சாமியார் சொன்னது, அதே மாதிரி பைக் எடுக்க போனப்போ இப்படி அடிப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. பாத்தியாக்கா, நம்ம ரேவதி வீட்டில் இருக்கும் வரைக்கும் நல்லா தான் இருந்தா, இதோ நிக்கானே இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அதுன்னு போய்தான் இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கா. இப்போ கூட ரேவதியோட இந்த நிலைமைக்கு இதோ நிக்கானே இந்த டிரைவர், இவன் தாக்கா காரணம், இவன் நம்ம வீட்டில் இருக்கும் வரைக்கும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னே சொல்ல முடியாது அப்படின்னு சந்திரா சாமுண்டீஸ்வரியை தோண்டி விட்டுட்ருக்காங்க. இதை கேட்ட கார்த்தி வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அத்தை, எந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பேசணுன்னே உங்களுக்கு தெரியாதா, ரேவதி அங்கே அடிபட்டு கிடக்கா, உங்கள் எல்லாரையும் விட சகலுக்கு தான் வருத்தம், இப்போ கூட காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு போதும், மாப்பிள்ளை அவ சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இவனுக்காக பைக் வாங்க போனதால் தானே என் பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில அடிபட்டு கிடக்கா, இல்லைனா அவன் நல்லா தான் இருந்திருப்பா, இங்கே பாரு, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும், ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி காட்டியே திட்டிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜ சாமுண்டீஸ்வரி, இப்போ மாப்பிள்ளையே திட்டுற நேரம் இல்லை, நம்ம பொண்ணு நல்லபடியாக உயிரோட வரணும், அதுக்கு முதல்ல கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சாமி கிட்ட கார்த்தி வருத்தப்பட்டு அழுது வேண்டிகிட்ருக்காங்க. எனக்காக என்ன சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் என் மனைவி பைக் வாங்க போனா, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்துருச்சு, இங்கே பாரு, ஏற்கனவே என் லைஃப்பில் இருந்து
வந்து தீபாங்கிற பொண்ணை பறிச்சுட்ட, கடைசி இப்போ ரேவதியை தான் என் உலகமாக நினச்சிட்ருக்க, அவளையும் என்கிட்ட இருந்து பிரித்து என்ன வருத்தத்துக்கு ஆளாக்கிறாத. இங்கே பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியா, என் ரேவதி உயிரோட வரணும். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு காத்தி கடவுள்கிட்ட ரொம்ப ஆதங்கப்பட்டு அந்த இடத்துல கத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக டாக்டர் வெளியில் வராங்க. இங்கே பாருங்கள், எங்களால் முடிச்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டோம். உடனே அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும். மூளைக்கு போகிற நரம்பில் பிளட் வந்து ஸ்ட்ரக் ஆகி இருக்குது. உடனே ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி, இங்கே பாருங்கள் டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னுட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு நேராக ஆப்ரேஷனுக்குரிய ஏற்பாடுகளை பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி, பாத்தியா என் பொண்ணு என்கிட்ட இருக்கும் வரைக்கும் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா, எப்போ ஒன்று கல்யாணம் பண்ணாலோ அடி தடி என் பொண்ணு அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதே வேலையாக வச்சுருக்கா. யோசிச்சு பாரு, எப்போ ஒன்று கல்யாணம் பண்ணாலோ அப்போலேருந்து என் பொண்ணுக்கு தலையில் அடிபடுறதும் அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் தான் வருதே ஒழிய என் பொண்ணு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் நீ மாப்பிள்ளையே குற்றம் சொல்கிறது சரியில்லை சாமுண்டீஸ்வரி. முதல்ல நம்ம பொண்ணு நல்லபடியாக பொழைச்சி வரணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியை ஒரு பக்கம் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஆஹா, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தானே நம்ம காத்திருந்தோம். வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறியாடி, இன்னைக்கு என் புருஷனையும் பிரிச்சுட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷமான விஷயத்த என் புருஷன்கிட்ட உடனே சொல்லியே ஆகணும் அப்படின்னுட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு ரேவதிக்கு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு சிவனாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரா, நமக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இங்கே பாரு, நீ மட்டும் ரேவதி கதையை முடிச்சுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி கோபம் அந்த டிரைவர் பையல் மேலே திரும்பும். கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி தன்னோட பொண்ணு போனதுக்கு காரணம் டிரைவர் தான் அப்படின்னுட்டு அவனை உயிரோடவே விட மாட்டா. அதுக்கப்புறமா அவளும் ஜெயிலுக்கு போயிடுவா. இனி நான் தான் இந்த ஊருக்கே ராஜா, இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நழுவ விட்டுறாத சந்திரா அப்படின்னதும் சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சா ரேவதி கதையை முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நல்லபடியாக ரேவதிக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதும் டாக்டர் வந்து இங்கே பாருங்கள், அந்த கடவுள் புண்ணியத்தில் உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னதும் இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் ஒன்று மட்டுங்க, அவங்க ஹோமாக்கு போகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. கண் முழிச்சா மட்டும்தான் எங்களால் அவங்களால நிஜமான நிதானத்தில் இருக்காங்களா இல்லை ஹோமாக்கு போயிட்டாங்களான்னு சொல்ல முடியும் அப்படின்னதும் இதை கேட்டதும் காத்தி இதனால் சாமுண்டீஸ்வரிக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. ஸோ வாங்க, கண்டிப்பாக கதைக்களத்தை நம்ம ரேவதி காத்தியை மறந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்களோ தெரியல.